கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறதான வேத புத்தகத்திலே ஒரு புத்தகம் யோபுவின் சரித்திரம். இந்த சரித்திரத்தை குறித்து நாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த நேரத்தில் யோபு எப்படிப்பட்டதான ஒரு மனிதன், சன்மார்க்கனும் நீதிமானுமாயிருந்தவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பல காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். அவன் அதிகமான வேதனைக்குள்ளாய் கடந்து சென்று இந்த உலகத்தில் எத்தனை பேர் பாடுபடாத எல்லா காரியங்களிலும் அவன் பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு 3 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களும் அவனுக்கு அநேக உபதேசங்களை எல்லாம் சொல்லி அவனை சொன்னார்கள். இந்த நேரத்தில் யோபுவினுடைய சரித்திரம் 42 அதிகாரங்கள் இருந்தாலும் கூட மிக சொற்பமான ஒரு சுருங்கின அளவில் தான் அவனுடைய பாடுகள் இருந்தது. கர்த்தர் 42ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று அவருக்கு ஒரு அறிவு கிடைத்தது. அதோடு கூட அதே அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கேட்டார். பாருங்க, நமக்கும் யோபு போலதான ஒரு கன்சர்ன் இருக்க வேண்டும். நம்முடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, நம்முடைய அயலகத்தாருக்காக நாம் பரிதாபப்பட வேண்டியது, பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அவருடைய எண்ண ஓட்டங்கள், மன நினைவுகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் கூட தேவனுக்கு அது விரும்பப்படத்தக்கதான நிலையில் இல்லாமல் இருந்தாலும் கூட நாம் அவர்களை அன்பு கூற வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். இந்த இடத்துல யோபு மிக அழகாக அவருடைய நண்பர்கள் அநேக தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே அறிவுரைகளை கூறினாலும் கூட அந்த இடத்துல பார்க்கின்ற வேளையில் அவன் இலக்கரித்து போகவில்லை. அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்டான். கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்று நினைத்து தன்னுடைய நண்பர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டார். கேட்டு அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அவனுடைய எல்லா காரியங்களிலும் விடுதலை கொடுத்து அந்த நேரத்தில் அவனுடைய இரட்டிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். யோபினுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்று சொன்னால், பொறுமையாக நாம் அந்த பெர்சிவரன்ஸ், விடாப்பிடியாக ஆண்டவரையே பற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த நல்ல குணத்தையும் நண்பர்களுக்காக வேண்டிக் கொள்கிற வேளையில் அவர் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார். அவனும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட இந்த புத்தகத்தினுடைய சாராம்சத்தில் யோபு நீண்ட நாள் உயிரோடு இருந்து அவன் மரித்தான் என்று பார்க்கிறோம். அநேக பிள்ளைகளை பெற்று மரித்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாக நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கென்று பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த யோபினுடைய வாழ்க்கையை நாங்கள் அறிவோம். யோபினுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட இந்த நல்ல ஒரு காரியத்துக்காக ஸ்தோத்திரம். எந்த நிலையில் வந்தாலும் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபித்தான், வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அவனுடைய சிறையிருப்பை நீங்கள் நீக்கினீங்க, விடுதலை கொடுத்தீங்க, எல்லா காரியத்திலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எங்களையும் இதை போல நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபின் இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும்.